மா நான் 2 பேர் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா? உனக்கு பொண்ணு பாத்துர்க்கேன்டா. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். தயவு செஞ்சு எந்த வேலையும் வெச்சுக்காத. என்னம்மா சொல்ற? ஆமாடா. இன்னைக்காவது சீக்கிரம் வீடு வந்து சேரு. மா அதெல்லாம் முடியாது. மா 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 பாத்தீங்களா, அம்மா வயசுல பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ என் ஃப்ரெண்டு எப்படி குரல் மாத்தி பேசுறான் பாத்தீங்களா? கங்க்ராச்சுலேஷன் சார். நம்ம மகாபலிபுரம் போகும்போது உங்க உட்பியும் உங்க கூட வருவாங்கல்ல? ஐயையோ போச்சே. தெலுங்கு படமா? ஓகேங்க. சிரஞ்சீவி గారు హీరోవా? బిగ్ బడ్జెటా? ఓకేங்க. ఓకే ఓకే వస్తున్నారండి, వస్తున్నారు. அம்மா நான் அர்ஜென்ட் ஹைதராபாத் போகிறேன், நான் தான் டப் பண்ணுமா, பெரிய பட்ஜெட்டு, போயிட்டு ஒரு 4 டேஸில் வந்துடுறேன். நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகணும்டா. அம்மா தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நேற்று சிரஞ்சீவி ஒரு கல்யாணத்தை போய் ஜில்லுன்னு ரோஸ் மில்க் குடிச்சதுல அவர் தொண்டை கட்டிக்கிச்சான். நீங்கள் தான் வந்து வாய்ஸை மேட்ச் பண்ணணும், ப்ரொடியூசர் கெஞ்சுறாரு. நான் போயிட்டு ஒரு 4-5 டேஸில் வந்துடுறேன். ஓகே? டேய் சிவா, சிம்மரெடி గారు, சைனாலேருந்து ஜாக்கி சான் கூப்பிட்டாரு. வர சைனீஸ் நியூ இயருக்கு படத்தை அர்ஜென்ட்டாக ரிலீஸ் பண்ணி ஆகணுமா, இல்லை தேட்டர் கிடைக்காதான். நீங்கள் வேணா சிரஞ்சீவி காரை 2 விக்ஸ் போட்டு தொண்டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்களேன். அப்புறம் அவர் இனிமே ஜில்லுன்னு ரோஸ் மில்க் எங்கே போனாலும் சாப்பிட வேணான்னு சொல்லுங்கள். ஓகே? பாத்தியம்மா, உனக்காக எவ்வளோ போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகலாம், முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்று.